அப்புறம் சிவாக்காக காத்துட்ருக்காங்க. ஆனா வந்து நம்ம சிந்து மட்டும் சிவா கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் வந்து என்னை எப்படியாவது வந்து கூட வாழக்கூடாதுன்னு தான் நெனச்சுட்டாரு. அவருக்கு ஏத்த மாரியே நடந்து போச்சு. இதுக்கப்புறம் சிவா எனக்கு கிடைக்க மாட்டாரு. ஆனா அவரு கிடைக்கலன்னா, சிவா நானும் சேர்ந்து டாக்டரும் நானும் சேர்ந்து வாழலன்னா, இந்த உலகத்தில நான் இருக்க மாட்டேன். டாக்டர் என்ன பிரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இங்க வந்து சிவா வரதுக்காக எல்லாம் எதிர்பார்த்தோன்னா கோர்ட்டுக்கு சிவா வர வச்சுர்றாங்க. சிவா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் வந்து ஜட்ஜ் வந்து சொல்றாங்க. வந்து இந்த மாரி பாருங்க, நானும் வந்து சிந்துவும் எடுத்தின ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க. அவளும் நானும் லவ் பண்றோம். எங்கள தயவுசெய்து சேர்த்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவிந்த் வந்து சொல்றாரு. சிவா கிட்டயே டைரக்ட்டா. அத பார்த்து சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. சிவா வந்து அந்த அரவிந்த் கிட்ட கேட்குறாரு, "அப்போ நீங்களும் சிந்துவும் வந்து லவ் பண்ணது உண்மையா?" அப்படின்னு சொல்லி, "ஆமா டாக்டர். நானும் சிந்துவும் வந்து உண்மையாவே லவ் பண்ணேன்." அப்படின்னோனே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. "நிறுத்துடா" அப்படின்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. டாக்டர் அப்படின்னோனே, "ச்சே! உனக்கு இப்படி பொய் சொல்ல அசிங்கமா இல்ல? யார பார்த்து என்ன சொல்ற? சிந்து உன்ன லவ் பண்ணாளா? நீயும் சிந்து 5 வருஷமா லவ் பண்ணீங்களா? அத நான் நம்பணுமா? சரி 5 வருஷமா லவ் பண்ணலையே. சிந்துவோட பிறந்த நாள் என்ன டேட்ன்னு சொல்லு பார்க்கலாம். இல்ல அவளுக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு சொல்லு. நான் ஒத்துக்கிறேன்." அப்படின்னோனே, அப்படி முடிக்கிறாரு. அது வந்து அப்படின்னோனே, "உனக்கு தெரியாதுடா. ஏன்னா சிந்து யாருன்னே உனக்கு தெரியாது. தெரியாமயே சிந்து மேல இவ்ளோ பெரிய பழிய போடுறியா நீ? சிந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்லா சிந்துவ தெரியும். சிந்து என்கிட்ட எதையும் மறைச்சது கிடையாது. உன்ன லவ் பண்ணியிருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பா. அது மட்டும் கிடையாது. நீ யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. இந்த மாரி நிலைமையில நீ அவள வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து காட்டினா, நான் வந்து இத பார்த்துட்டு உண்மை நினச்சுப்பனா? இங்க பாருங்க மை லார்ட், இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போலியானது. இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல யார வேணாலும் யார் கூட இணைச்சு வச்சாலும் ஃபோட்டோவ ரெடி பண்ண முடியும். அத தான் இவனும் பண்ணியிருக்கான். இவன் பின்னாடி யார் இருக்கா? ஏது இருக்கான்னு சொல்லிட்டு தயவு செய்து விசாரிங்க." அப்படின்றாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, "சிவா இப்படி பண்றியே சிவா!" அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க சிந்து சிவாவையே. சிவா வந்து அப்படியே வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படியே தண்ணியா வருது கண்லேருந்து. "டாக்டரே" அப்படின்னு சொல்லிட்டு, "சிவா வந்து இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே, இப்படி பண்ணிட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே, "டாக்டர் நான் சொல்றத நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இதோ பார் மரியாதை கெட்டுரும் உனக்கு சொல்லிட்டேன். என் சிந்துவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமலாம் சொல்லிட்டு இருந்த. அப்புறம் அவ்வளதான். இங்க பாருங்க வந்து சிவா, நீங்க வந்து இதெல்லாம் நம்பல. கண்டிப்பா நம்பலங்க. இதுக்கெல்லாம் இந்த குடுத்த ஆதாரம் எல்லாமே போலியானது. நீங்க வேணா விசாரிச்சுக்கங்க." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம வந்து ஜட்ஜு. உடனே வந்து, "அரவிந்த் உங்கள நான் எச்சரிக்கிறேன். மரியாதையா உண்மைய சொல்லிடுங்க." அப்படின்னோனே அரவிந்த் அப்படியே நிற்கிறாரு. இப்போலேருந்து தெரியலையா இவன் எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு, வேணும்னே சிந்து மேலே பழி போடுறதுக்காக யாரோ அமுச்சு வச்ச ஆள் இவன். இவனை போய் தீர விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளிவரும். இவனை கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் ஆர்டர் போடுங்க மேடம்." அப்படின்னோனே, சரி" அப்படின்றாங்க. "இங்கே பாரு அரவிந்த், நீங்க பண்ணது ரொம்ப பெரிய குற்றம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேலே பழிய தூக்கி போடுறது, அவளை வந்து இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பெரிய கிரைம். இதுக்காக உங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும். மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க." அப்படின்னோடனே, அப்படியே என்ன பண்ணுதுன்னு அரவிந்த் முழிக்கிறாரு. "அது வந்து மேடம் சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா?" அப்படின்னோடனே, "சாரி மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மையிலேயே சிந்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. சிந்து யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ தான் அவங்கள நான் பார்க்குறேன். எனக்கு ஒருத்தவங்க பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணிட்டேன். யார் அவங்க சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா?" அப்படின்னோடனே, "ஐயையோ! ஸ்னேகா மேடம் மேலே பேர் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே. மேடம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். பணம் மட்டும் தான் அமுச்சு வச்சாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "இவரை தீர விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காவல்துறைக்கு நான் வந்து ஆணை பிறப்பிக்கிறேன்." அப்படின்றாங்க. போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அரவிந்த. வந்து நீதிபதி வந்து சொல்கிறாங்க, "அப்போ சிவா உங்கள் ஒய்ஃப் சிந்து மேலே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா? அவங்க கூட வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து, சொல்லுங்கள் சிவா, உங்களுக்கும் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கும் உள்ள கல்யாணத்தை வந்து ரத்து பண்ணுறதுக்காக மனு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அவங்கள கட்டாயப்படுத்தி தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த வந்து திருமணத்தை நான் ரத்து பண்ணுவேன். நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு தான்." அப்படின்றாங்க.